அம்மா, ஒரு அப்பாவிய போட்டு இப்படி அடிச்சிட்டாங்களே, நாசமா போனவங்க. அம்மா, ஐயோ முட்டி வேற உடைஞ்சிருக்கும் போல இருக்கே. அம்மா, ஐயோ ஐயோ. மீனாட்சி, அன்னைக்கு மட்டன் பிரியாணி நல்லா செய்வேன்னு சொன்னல, நீ தானே சொன்ன நல்லா செய்வேன்னு. நாளைக்கு செஞ்சு தரியா? அதுக்கு என்ன, நாளைக்கே செஞ்சுட்டா போச்சு. என்ன 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? உங்களை பார்த்தா ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்த மாதிரியே இருக்கே. ஒண்ணு இல்ல அத்தை, நீங்க எங்களை அப்படிலாம் நினைக்கிறீங்க இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நானும் மைத்திலியும் சேர்ந்து அந்த ராஜேஸ்வரிய அடிச்சு வெளுத்து வாங்கிட்டோம். ஏய், ஏன் அப்படி பண்ணீங்க? நான் தான் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல. நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் அத்தை. நாங்க தான் அடிச்சோன்னு அந்த ராஜேஸ்வரிக்கு தெரியாது. நாங்க அவ முகத்தை போர்வையால மூடிதானே அடிச்சோம். ஆமாமா, நாங்க அடிச்சோங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படியே ஏதாவது கேட்டாலும் தெரியலன்னு சமாளிச்சிடலாம். நம்ம அமைதியா இருக்கவே தானே அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காங்க. இனிமே நம்ம சும்மா இருக்க வேண்டாம். அம்மா, ஐயோ ஐஷு, எங்கடி போன? ஐயோ, என்னமா இப்படி நடந்து வரீங்க? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, எப்படி நடந்தது இதெல்லாம்? கீழே விழுந்துட்டீங்களா? கீழே விழுந்தா இப்படி அடிப்படும்? கீழெல்லாம் விழல அம்மா. நான் பாட்டுக்கு நின்னு போன் பேசிக்கிட்டு இருந்தேன்டி. யாருன்னே தெரியல. முகத்து மேல துணிய போட்டு மூடி அடி நான் அடிச்சு என்ன இப்படி பண்ணிட்டாங்கடி. கண்டிப்பா. ஐயோ அம்மா, இது அந்த தீபா மீனாட்சி வேலையா தாண்டி இருக்க முடியும். அவங்க எதுக்குமா உங்களை அடிக்கணும்? எப்பவும் நான் திட்டினா அமைதியா போற அந்த தீபா அவளோட அண்ணி கூட சேர்ந்துகிட்டு எப்படி சண்டைக்கு வந்தா? அவளோட அம்மா தானே 2 பேரையும் கூட்டிட்டு போனா. நான் திட்டினதுக்கு பழி வாங்கறதுக்கு தாண்டி இப்படி பண்ணிருக்காளுங்க அவளுங்க. இருக்காதுமா, நாம தான் கிரிமினலா யோசிப்போம். தீபா இப்படி கிரிமினலாலாம் யோசிக்க மாட்டா. அந்த அளவுக்கு அவளுக்கு மூளையும் கிடையாது. அதனால அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஐயோ, கண்டிப்பா என்ன அடிச்சாலுங்கடி. ஐயோ அம்மா, பாத்துமா, கூட முடியலடி. அம்மா வாங்கம்மா, இப்படி வந்து உட்காருங்க. ஐயோ அம்மா, பாத்து. வலிக்குதுடி, வலிக்குது. மா, ரொம்ப முடியலையா? ஐயோ, உட்காருங்கம்மா. ஐஷு, உங்களை யார் இந்த நேரத்துக்கு வெளில போ சொன்னது? முடியல. ஐஷு, என்ன இப்படி பண்ண உங்களை சும்மா விட கூடாது ஐஷு. ஏதாவது அம்மா, பண்ணணும். அவங்க தான் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன்லம்மா. அடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு. இப்ப அதான் முக்கியம். எனக்கு அது தாண்டி முக்கியம். அவங்க என்ன தானடி அடிச்சாங்க, அந்த வலி எனக்கு தானடி தெரியும். சரி, பேசாம படுங்க. உன்னை அடிச்சிருந்தா தாண்டி தெரியும் உனக்கு. படுங்கம்மா. ஆமா, உடம்பு முழுக்க வலிக்குது, காலும் வலிக்குது. அந்த ராஜேஸ்வரியை போட்டு தாக்குனதுக்கு மனசு அவ்வளவு நிறைவா இருக்கு. அதான் அந்த சந்தோஷத்தை கொண்டாட ஸ்வீட் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. என்ன மீனாட்சி, எனக்கு இன்னுமே கோவம் அடங்காத மாதிரி இருக்கு மைதிலி. ராஜேஸ்வரிய இந்த அளவுக்கு போட்டு தாக்குனதே அதிகம். இதுக்கு மேல அடிச்சாலாம் தாங்காது. பொட்டுன்னு போனாலும் போய் சேர்ந்துரும். கோவத்தை விடுங்க. இந்தாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த ஆனந்தியும் ரியாவையும் போட்டு அடிக்கணும் மைதிலி. அப்பதான் என்னோட கோவம் கொஞ்சமாவது குறையும். வேண்டாம் மீனாட்சி, தேவையில்லாம நாமளே பிரச்சனையை இழுத்து விட்ட மாதிரி ஆயிடும். ராஜேஸ்வரிக்கு தர்மடி கொடுத்ததுல எனக்கு சந்தோஷம். அதோட திருப்தி பட்டுக்கோங்க. இல்ல மைதிலி, அவளை போட்டு வெளுத்த மாதிரி இவங்களை போட்டு சாத்துனாதான் என் ஆத்திரம் அடங்கும், மனசுக்கு நிம்மதி வரும். நீ வரதுனா வா, இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன். ஏங்க நில்லுங்க.
இங்க பாத்தியா, ஆடு தானா தலையை கொடுக்க வெளியே வந்திருக்கு. வேண்டாம் மீனாட்சி, உங்க மாமியார் இல்லாத நேரமா பார்த்து இவகிட்ட பிரச்சனை பண்ணிக்காதீங்க. முடியாது, நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். என்ன தடுக்காத, இரு. எங்க ரியா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மூஞ்சில அடிபட்ட மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ பூச்சி கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டா சரியாயிடும். ஏன்க்கா இப்படி நடந்துக்கிறீங்க? அத்தை காணாம போன நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணா என்னோட வீட்டுக்காரருக்கு தானே கெட்ட பேர் வரும். அதையே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீ கொஞ்சம் சும்மா இரு தீபா. எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கல. அந்த ரியா வந்து வசமா மாட்டினா. மூஞ்சி பேத்து அவ கையில குடுக்கலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள நீ வந்து தடுத்து கூட்டிட்டு வந்துட்ட. ரியாவை மட்டும் இல்ல, ஆனந்தியும் போட்டு அடிச்சு நொறுக்கணும். அப்பதான் என்னோட கோவம் கொஞ்சமாவது குறையும், என் மனசு ஆறும். அக்கா, இப்ப நமக்கு எது முக்கியம்? அத்தை வீட்டுக்கு திரும்பி வரணும். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு ஒண்ணு அதெல்லாம் புரியாம இல்ல. அத்தை வீட்டுக்கு வர்றது முக்கியம்தான். ஆனா அத்தை காணாம போனதுக்கு யாரு காரணம்? அவங்க தானே. அதான் அவங்க 2 பேர் மேலயும் ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருது. அடங்கவே மாட்டேங்குது. அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் ஏற்கனவே சொன்னல, அதான் நடக்கும். நான் ஜெயிலுக்கு கூட போக தயங்க மாட்டேன். ஏன் அண்ணி, நீங்களும் ஏன் அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்றீங்க? இல்ல தீபா, மீனாட்சி பண்ணதுல தப்பே இல்ல. அவங்க 4 பேரும் திருந்தாத ஜன்மங்க. மீனாட்சி நானும் அடிச்சதுக்கு அப்புறமாவது கொஞ்சமாவது புத்தி வருதான்னு பாப்போம். எல்லாத்தையும் தாண்டி அவளை போட்டு தள்ளுறதுக்கு மீனாட்சிக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ அவளை தடுக்காத.
அம்மா தாயி, என் குடும்பம் எக்காரணத்தை கொண்டு பிரியக்கூடாது. என் குடும்பத்துல இருக்கிற என் பசங்க 3 பேரும் எப்பவுமே ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். மூத்த மருமக மீனாட்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதை தவிர வேற எந்த ஆசையும் கிடையாது. என்னம்மா, கோவில் இவ்வளவு கிளீனா இருக்கு? எல்லாத்தையும் நீங்க தான் சுத்தம் பண்ணீங்களா? இவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்க. நீங்க யாருமா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. வேணாசாமி, எனக்கு நீங்க இங்க தங்க இடம் கொடுத்ததே பெருசு. அதுக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன். நீங்க ஏதோ மனசுல பெரிய கவலையோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்கம்மா. நீங்க இந்த அம்பாளை நல்லா வேண்டிக்கங்க. கண்டிப்பா அம்பாள் உங்களை காப்பாத்துவா. எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. சரிங்க சாமி. நல்லது. இப்ப எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்க நீ? நம்ம பண்ண போற காரியத்தை நினைச்சா எனக்கு ஒரு டென்ஷனா இருக்கு. நாம எதுவும் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் ஐடியா மட்டும் தான் கொடுக்க போறோம். அதனால நோ டென்ஷன், ரிலாக்ஸா இரு. ஆள் வந்தாச்சு. வணக்கம் மேடம். வணக்கம். அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இந்த போட்டோவை பாருங்க. இது உங்க மாமியார் தானே மேடம்? மாமியார் தான். ஆனா இப்போ இவங்க வீட்ல இல்ல. வீட்டை விட்டு போய் காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற செய்யூரம்மன் கோவில்ல தங்கி இருக்காங்க. இப்ப என்ன, இவங்களை கோயிலே வச்சு போட்டு தள்ளணுமா? ஐயோ, கோவில் எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். சரி, என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. அவங்கள கோயில்ல இருந்து கடத்திட்டு போய் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போது அவங்கள எங்கேயாவது உயரமான மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி விட்டுருங்க. பாக்குறதுக்கு கொலை மாதிரி தெரியக்கூடாது, தற்கொலை மாதிரி தான் தெரியணும். அதுக்கப்புறம் அவங்க எழுதின இந்த லெட்டரை அவங்க புடவையில சொருகி விட்டுருங்க. யாரு வந்து பார்த்தாலும் தற்கொலை தான் நினைக்கணும். அந்த மாதிரி செட்டப் பண்ணணும். சரிங்க மேடம். எக்காரணம் கொண்டும் மிஸ் ஆயிடக்கூடாது. ஒருவேளை மிஸ் ஆயிட்டா நீங்க மாட்டினாலும் எங்களை மாட்டி விடக்கூடாது. கவலைப்படாதீங்க மேடம், நான் மாட்ட மாட்டேன். எதுக்கு தற்கொலை மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டு? பேசாம கொலை பண்ணிட்டு போனாலே யாருக்கும் சந்தேகம் வராது மேடம். வேணாம் வேணாம். கொலை பண்ணா கண்டிப்பா எப்படியும் கார்த்தி தேடி கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் சம்பந்தப்பட்ட ஒருத்தரையும் சும்மாவே விட மாட்டான். தேவையில்லாத பிரச்சனை தான். ஆமா, எதுக்கு வம்பு? தற்கொலை மாதிரி பண்ணிட்டாதான் எல்லாருக்குமே நல்லது. அவங்க வீட்டை விட்டு போயிருக்காங்க. அப்போ இது தற்கொலை மாதிரி இருந்தாதான் யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. அப்படி சொல்றீங்களா? சரிங்க மேடம். அப்புறம் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அப்படியே பண்ணாலும் நான் சொல்ற கால்ல பண்ணுங்க. ஏன் மேடம் அந்த கால் பண்ணணும்? நார்மல் கால் பண்ணா கார்த்தி நம்பரை வச்சே ட்ரேஸ் பண்ணிடுவான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஏற்கனவே ரிப்போர்ட்டர் மேட்டர்ல கார்த்திய அம்மா நம்பரை வச்சு கண்டுபிடிச்சுதான் பெரிய பிரச்சனையே ஆச்சு. சரிங்க மேடம், நான் அந்த காலே பண்றேன். சரி, நீங்க கிளம்புங்க. வேலையை முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. ஓகே மேடம், பாத்துக்கிறேன். நான் வரேன் மேடம். இது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். வீட்டை விட்டு போனவங்க தற்கொலை பண்ணிக்க தான் போயிருக்காங்கன்னு எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். அதுக்கப்புறம் கார்த்தி தீபாவை துரத்தி விட்டுட்டு சொத்தை 2 பங்கா போட்டுக்கலாம். சரிக்கா. நான் தான் உன்னை அக்கான்னு கூப்பிடணும். நீ தான் மூத்த மருமக. 2 பேருக்கும் ஒரே வயசுதான். என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். சரி, இப்ப அதுவா முக்கியம்? சொத்து மொத்தமும் கைக்கு வரணும். அதுதான் முக்கியம். வா போலாம். வாங்க. எங்க, நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க. ஒன்றும் இல்லை,
அன்னைக்கு ரத்தக்கரை படிஞ்ச ஷாலோட வந்த இன்ஸ்பெக்டர் அடையாளம் காட்டுறதுக்காக உங்களை ரயில்வே ட்ராக்குக்கு கூட்டிட்டு போனார்ல, அப்போ அது அத்தையா இருக்க கூடாது. அது அத்தையா இல்லாம இருந்தா கோவிலுக்கு வந்து அங்க பிரதட்சணை பண்றேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஓ. அதான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா? அப்படியே அத்தை நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு வேண்டிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. நானும் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, நானும் அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ம். தீபா, ம். நீங்க கோயில்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அம்மா மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா மன நிம்மதிக்காக ஒரு கோயிலுக்கு போவாங்க. அப்போ அத்தை அந்த கோவிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கோயில் எங்கன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. உங்ககிட்ட இந்த கோயிலை பத்தி எதுனா சொல்லியிருக்காங்களா? ம்ஹும். இல்லைங்க. சரிங்க, நான் மீனாட்சி அண்ணிக்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ம். அண்ணி, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம் கார்த்தி? அத்தைய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்ல, அது விஷயமா தான் பேச வந்தேன். அம்மாவுக்கு மனசு சரியில்லைன்னா ஒரு கோயிலுக்கு போவாங்கல்ல, ஆமா. அந்த கோயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ, ஆமா கார்த்தி, பக்கத்துல தான் ஏதோ ஒரு ஊரு. ஆனா சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. அத்தை அடிக்கடி அங்கதான் போவாங்க. ஒருவேளை அந்த கோவிலுக்கு போயிருப்பாங்களோ? எனக்கும் அதான் யோசனையா இருந்துச்சு அண்ணி. எனக்கு அந்த கோயில் எந்த ஊர்ல இருக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சரிங்க அண்ணி, நானே யோசிச்சு பார்க்குறேன். ம். எந்த கோவில்னு அக்கா சொன்னாங்களா? இல்லைங்க, அவங்களுக்கும் தெரியல. சரிக்கா, வாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். போலாம் தீபா. அதுக்காக தான் ரெடியாகி வந்தேன். கார்த்தி, நானும் தீபாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். எனக்கு ஞாபகம் வந்தா உங்களுக்கு கால் பண்றேன். அத்தைக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது கார்த்தி. எங்க இருந்தாலும் திரும்பவும் கூட்டிட்டு வந்துருங்க. நான் உங்களை தான் நம்புறேன். கண்டிப்பா நீ. தீபா, போலாமா? போலாம். வாங்க போலாம். அம்மா தாயே, எங்க அத்தை எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும். அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மன கஷ்டத்தோட வீட்டை விட்டு போன அத்தை நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வந்துடணும். அம்மா தாயே, எங்க குடும்பத்தோட ஆணி வேற எங்க அத்தை தான். அவங்க மனவேதனையில வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவங்க மனசுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுத்து திரும்பவும் வீட்டுக்கு வர வைத்தாயே. அபிராமி அம்மாவோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்கவே கூடாது. அவங்க எங்க இருந்தாலும் நல்லபடியா சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வரணும். அதுக்கு நீதான் தாய் அருள் புரியணும். சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. என்னோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என் அத்தைய நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வா தாயே.